ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பாப்பிட் செய்ய போகிறோம். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ஒரு பாப்பிட் செய்ய போகிறோம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக செய்ய போகிறோம். உண்மையான பாப்பிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க. அதனால் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாப்பிட் செய்யறதுக்கு நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லை, வெறும் பிளெயின் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஃபோம் ஷீட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாலும் டபுள் சைட் டேப் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். நீங்கள் டபுள் சைட் டேப் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த பால் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு ஹோல் இருக்க எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு வேளை பாட்டில், லிப்ஸ்டிக் கேப்பு, அப்புறம் நெயில் பாலிஷ் கேப், எந்த கேப் வேணாலும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த பால் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும், அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை நான் கட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு நான் அயன் பாக்ஸ் எடுத்து இந்த பேப்பரை அதில் லைட்டாக வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அயன் பாக்ஸில் ஹீட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்னர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் ஹீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொதிச்சு நல்லா சூடாகி ஆவி வரும் இல்லைங்களா, அதில் அந்த லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா போதும். ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாலை கீழே வச்சுட்டு மேலே இந்த ஃபோம் ஷீட்டை வச்சு நான் இப்போ அதை அமுத்துனேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அமுத்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கான பாப்பிட் ரெடி ஆயிரும். நான் இதே மாதிரி ஒரு 6 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. பாருங்கள், பாப்பிட் மாதிரி நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு இதில் ஒட்டி தான் நம்ம பாப்பிட் செய்ய போகிறோம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். பட் இது செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஒரு வேளை ஏதாவது குட்டீஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட செஞ்சு தர சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கையில் சூடு வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒட்டுறக்கு நான் ஒரு ஃபோம் போர்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் ஏன் ஃபோம் போர்டு எடுத்துக்கிட்டேன்னா அது கொஞ்சம் வீடியோவில் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ உள்ளே வச்சு அதை அமுத்தணும் இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப் வச்சு. இப்போ அதில் நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ரவுண்டு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இது என்ன ஷேப்பில் வேணாலும் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபோம் போர்டு எடுத்திருக்கேன். வீடியோவில் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் இது ஃபோம் போர்டு வாங்கி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்லை, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஃபோம் ஷீட்டை உள்ளே வச்சு ஒட்ட போகிறோம். நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் இதை ஒட்டியிருக்கேன். க்ளூ கன்னை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு அந்த ஹோல்குள்ளே வச்சு நீங்கள் சைடில் ஃபுல்லாக ஒட்டிடுங்க. நான் இப்போ ஒட்டியிருக்க மாதிரியே ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி நான் அந்த 6 பீசஸையும் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நடுவுலலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ரொம்ப சூப்பராக நம்ம வந்து பாப்பிட் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரியல் பாப்பிட் மாதிரியே இருக்குது. ரொம்பவுமே ஈஸியாகவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேளுங்க. நான் பேசல, நீங்கள் அதோட ரியல் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம ரியல் பாப்பிட் வந்து எப்படியோ செஞ்சுட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கூல் கிராஃப்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன் இதை வச்சு. ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. ரியலாக இருந்துச்சு. ரியல் பாப்பிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.